வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு AA ஆஸ்ட்ரோ டைம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. இன்னைக்கு வருகிற குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக 7ஆம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப 8ஆம் பாவகத்துக்கு போறாருங்க. 8ஆம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது மறைவு ஸ்தானங்க. எனவே குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல போய் மறையறதன் காரணமாக இவர்களுக்கு மறைந்து வாழக்கூடிய வெளிநாடு, வெளியூர் என சொந்த ஊரை விட்டு சென்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க. 8ஆம் பாவகம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அதனால இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அப்படி 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக 12ஆம் பாவகத்தையும் 2ஆம் பாவகத்தையும் 4ஆம் பாவகத்தையும் தொடர்பு கொள்றாருங்க. அதில் என்ன சிறப்புன்னா 12ஆம் பாவகம் என சொல்லப்படக்கூடியதும் இன்னொரு மறைவு ஸ்தானங்க. அடுத்ததாக 2ஆம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது தனஸ்தானங்க. எனவே இவர்கள் பணம் விஷயங்கள், வேலை விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு சென்று தங்கி அங்கிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுங்க. ரொம்ப நாளா வெளியூருக்கு வேலைக்கு போகணும், வெளியூருக்கு படிக்க போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுடைய ஆசைகள் இதன் மூலமாக நிறைவேறப் போகுதுங்க. 12ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதனால இவர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த விரயங்கள் குறையுங்க. அடுத்ததாக 2ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதனால நல்ல குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை, கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. நல்ல ஒரு பண வரவு ஏற்படுங்க. தனஸ்தானத்தை தனகாரகனாகிய குரு பகவான் நேர எதிரே 7ஆம் பாவத்திலிருந்து பார்ப்பதனால இவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படுங்க. இதுவரை திருமணமாகாமல் இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த நல்ல திருமணம் நடந்து ஒரு அருமையான குடும்பம் அமையுங்க. அடுத்ததாக 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதனால தாயார், வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். விருச்சிக ராசி மாணவர்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் இந்த காலகட்டத்தில் அது நல்லபடியாக நடக்குங்க. தாயார் விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும். அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே இப்போது மாறப்போகுதுங்க. தாயார் நலமாக இருக்க போகிறார். கல்வி விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. நல்ல ஒரு கல்வி கிடைக்கும், நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் வண்டி, வாகனம் ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. புதிதாக வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இப்போது ஏற்படுங்க. பைக் வச்சிருக்கவங்க கார் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு இப்போது நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க. அடுத்ததாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வீடு அமையுங்க. மொத்தத்துல விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. முடிவாக வெளியூர், வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று நல்ல ஒரு தொழில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும், தாயார் வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.